காதல், நேசம், பாசம் என்று சொல்லக்கூடிய அன்பின் வடிவங்களே நம்முடைய மனித உறவுகளின் மையமாக காணப்படுகிறது. அவற்றில் பரவலாக நாம் அனுபவிக்கிறது 2 விதமான அன்பு. முதலாவது நிபந்தனை விதிக்கும் அன்பு. எனக்கு இது தேவைப்படுகிறது, அதை நீ கொடுத்தால் உன்னை நான் நேசிப்பேன் என்று சொல்லக்கூடியது நிபந்தனை விதிக்கும் அன்பு. உங்களிடத்தில் என் நண்பனாக இருந்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வதற்காக இருக்கிறது 2வது விதமான நன்மை நாடும் அன்பு. ஒருவேளை இந்த 2 அன்புதான் மனித உலக வாழ்விலே இருக்கும் என்று சொன்னால் மனித வாழ்வு அர்த்தமற்றதாக மாறிவிடும். ஆனால் நமக்கு ஒரு நற்செய்தி உண்டு. என்ன நற்செய்தி? 3வது ஒரு அன்பு உண்டு. அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பாக இருக்கிறது. அந்த அன்பு நம்மிடத்திலே வருவதற்கு அல்லது அந்த அன்பை அனுபவிப்பதற்கு நமக்கு தகுதியோ தரமோ எந்த ஒரு தடைகளோ வர வேண்டிய அவசியமில்லை, வரவும் முடியாது. ஏன் என்று சொன்னால் அவை ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் இயேசுவின் அன்பை அனுபவித்தவர்கள் காயப்பட்ட இருதயங்களுக்கு இந்த அன்பை கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக பயன்பட முடியும். அப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் ஆயத்தமா?